எப்படி இருந்துச்சு சார்? 2 நாளாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. உங்கள் விசாரணை போதுமானதாக இருந்தது சார் 2 நாட்கள்? வி ஹவ் ட்ரைட். 2 நாளில் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே. வெளிநாட்டை சேர்ந்த நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. அவங்க பற்றின டீட்டெயிலாம் சேர்த்து எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே டீட்டெயில்ஸ். ஆமாம், இது இப்போ ரிப்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு 4th அன்னைக்கு வீல் சப்மிட் ரிப்போர்ட். இங்கே உள்ள விசாரிச்சிருக்கோம் சார். இது சார்பாக காவல்துறை பதிவுப்பட்ட வழக்குகள்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. அது நம்ம துறை சார்ந்து தான் காவல் நிலையத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இது கூட இது வரைக்கும் இங்கே மேலே உள்ள கிரிமினல் கேசஸ் எல்லாமே எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த கேசஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். அதில் 2-3 கேஸ் ஸ்பெசிஃபிக்கான கேசஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டு ரிப்போர்ட்டும் நான் சப்மிட் பண்ணுவோம். துறைமை எத்தனை வழக்குகள் சார்? அதை ரிவீல் பண்ண முடியாது. இப்போ ஈஷா தரப்புல இருந்து கூட மனு கொடுத்துருக்கோம். அது தரப்புல எந்த வித நடவடிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் புகார் கொடுத்துருக்காங்க. என்ன சம்பந்தமா? ஈசா மீல அவதூறான கருத்துக்கள் பதிவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் செக் பண்ணிடுறேன்.